அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனங்கள் பாழ்படாமல் நல்லவையாக இருக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து நீதிநெறி பாடங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஞானி ஒருவரிடம் குரங்கு ஒன்று செல்ல பிராணியாக வளர்ந்து வந்தது. அவர் என்ன பணியிட்டாலும் அதை அந்த குரங்கு ஒழுங்காக செய்யும். ஒரு நாள் அந்த ஞானியை பார்க்க வெளியூரிலிருந்து அவருடைய நண்பர் வந்தார். நெடுநேரம் இருவரும் கலந்துரையாடினார்கள். பிற்பகல் சாப்பிடும் நேரம் வந்தது. முதலில் அந்த நண்பரை ஞானி சாப்பிடச் சொன்னார். அந்த ஞானி குரங்கிடம் இலையை எடுத்து வர சைகை காட்டினார். அது ஓடி சென்று இலையை எடுத்து வந்தது. பின் அந்த ஞானி தன்னிடமிருந்த கம்பால் அந்த குரங்கை ஒரு அடி அடித்தார். அந்த டம்ளரையும் கிண்ணத்தையும் எடுத்து வா என்றார். குரங்கு அவற்றை எடுத்து வந்தது. ஞானி மீண்டும் அந்த குரங்கை கம்பால் அடித்தார். ஞானி சொன்னதை சரியாக செய்தும் அந்த குரங்கை ஒவ்வொரு முறையும் அவர் கம்பால் அடித்துக்கொண்டே இருந்தார். திகைத்து போன நண்பர், எல்லாவற்றையும் சரியாக செய்யும் குரங்கை ஏன் அவ்வப்போது அடிக்கிறீர்கள், வேண்டாம் என்றார். அந்த ஞானியும் அந்த கம்பை ஓர் ஓரமாக வீசி எறிந்து விட்டார். அப்படியும் இப்படியும் பார்த்த குரங்கு சாப்பிடும் நண்பரின் இலையை கொஞ்சம் இழுத்தது. அவர் மடியில் ஏறி பின்னர் தலைமீதே அமர்ந்து கொண்டது. பயந்து நடுங்கிய நண்பர் ஞானியிடம், இந்த குரங்கின் தொந்தரவு பொறுக்க முடியவில்லை, காப்பாற்றுங்கள் என்றார். அப்பொழுது அந்த ஞானி, கம்பால் அடிக்கும் வரைத்தான் குரங்கு ஒழுங்காக வேலை செய்யும், அது இல்லையில் அதன் சொந்த குணம் அதை பற்றி கொண்டு விடும். மேலுமாக அந்த நண்பருக்கு ஞானி இப்படி சொன்னார், மனித மனம் குரங்கு போன்றது. நீதிநெறி உபதேசங்கள் அதற்கு எப்பொழுதும் தேவை. தொடர்ந்து நல்லொழுக்க போதனை அவசியம் வேண்டும். இல்லை என்றால் மனம் திசை மாறிவிடும். கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் இல்லையே கப்பல் வழி தெரியாமல் தடுமாறத்தானே செய்யும். படிக்கும் புத்தகங்களும் பார்க்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் கேட்கும் சங்கீதங்களும் 24 மணி நேரமும் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்களையே திணித்து கொண்டிருந்தால் நம்முடைய மனங்கள் பாழ்பட்டு போய்விடும். அவற்றை நெறிப்படுத்த, நல்லவையாக்க நமக்கு நீதிநெறி உபதேசங்கள், ஆன்மீக கருத்துக்கள் தினமும் தேவை.